சார் ஒரு கிளாஸ்ல பையன் சார் கிட்ட கேட்குறான், "ஏன் சார் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்லலாம் குடியிருப்பு பகுதிகளில் யானை புகுந்து அட்டகாசம், யானை புகுந்து அட்டகாசம்னு போடுறாங்களே, யானையினுடைய வழித்தடத்துல தானே இவங்க கோயில் கட்டி வச்சிருக்காங்க. யானையினுடைய வழித்தடத்துல தானே இவங்க வீடு கட்டி வச்சிருக்காங்க. அப்ப மனிதர்கள் தானே அட்டகாசம்னு சொல்லணும். யானைகள் அட்டகாசம்னு ஏன் சார் சொல்றாங்கன்னு?" இப்ப அந்த சார் சொன்னாரு, "மனிதனுக்கு மொழி இருக்கு. மனிதன் படிச்சுட்டான். மனுஷனுக்கு அறிவு இருக்கு. அதனால் அவனுக்கு அதிகாரம் வந்து விட்டது. எவனிடம் அதிகாரம் இருக்கிறதோ அவன் சொல்வது சரியாக இருக்கிறது. யானைகளிடம் படிப்பல்ல, யானைகளிடம் கல்வி இல்ல, யானைகளிடம் மொழி இல்ல. அதனால் யானைகள் தங்கள் உரிமைகளுக்காக போராடினாலும் அது அட்டகாசமாகத்தான் தெரிகிறது. தீவிரவாதமாகத்தான் தெரிகிறதுன்னாராம். நீங்கள் உங்கள் உரிமைகளுக்காக போராட வேண்டுமா? நீங்கள் தாழ்த்தப்படுகிறீர்களா? ஒடுக்கப்படுகிறீர்களா? உங்கள் உரிமைக்காக போராட வேண்டும் என்றால் அந்த யானையை போல் போராடாதீர்கள். கல்வியை ஆயுதமாய் எடுத்து போராடுங்கள். உங்கள் அறிவை கொண்டு போராடுங்கள். உங்கள் உரிமை உங்களுடையதுதான்.